அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹிரோமி வந்து யோசிஃபுசாக்கு வந்து டீ கொடுக்க போய்க்கிருக்காங்க. ஸோ மிச்ச நபர்கள்லாம் வெளியில் நின்றுட்டு ஆல் த பெஸ்ட் நல்லபடியாக முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிரோமி வந்து தெரியாத மாதிரி யோசிஃபுசாவோட காலில் வந்து டீயை கொட்டிடுறாங்க. ஸோ அந்த தழும்பு எங்கே இருக்குன்னு தேடும் பொழுது தழும்பு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப யோசிஃபுசா வந்து அது இந்த காலில் இருக்குது, நான் பேஸ்பால் மேட்ச் நடந்துக்கு இருக்கும் பொழுது அடிபட்ட காயம் அப்படின்னு சொல்கிறப்ப யோசியுகி வந்து அப்போனா இவர் உண்மையான சித்தப்பா தான் போல அப்படின்னு சொல்கிறப்ப யோசிஃபுசா வந்து எல்லாரும் என்ன சந்தேகப்படுறீங்களா, என்னோட அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் மோசமானவங்களா இருக்கீங்க, அதனால தான் எனக்கு ஒரு பாடி கார்டா நான் கார்லோஸை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப கெய்கோ வந்து என்னது பாடி கார்டா எதுக்காக அப்படின்னு சொல்றப்ப யோசிஃபுசா வந்து இங்க வர்றதுக்கு முன்னாடி என்னோட உயிருக்கு ஆபத்தா பல மிரட்டல் கடிதங்கள் வந்தது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஷாக் ஆகுறான். அதே சமயம் வீட்டுக்கு வெளியில வந்து முகம் தெரியாத யாரோ ஒரு நபர் இருக்கிறது தெரியுது. அதே சமயம் ஹிரோமி வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் எப்போ வந்தது அப்படின்னு சொல்றப்ப யோசிஃபுசா வந்து சரியா 1 மாசத்துக்கு முன்னாடி வந்தது, எங்க அண்ணனோட வாரிசா எனக்கு சொத்து கிடைக்க கூடாது, நீங்கள யாரோ ஒரு ஆள் தான் இதை எழுதி அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து தாத்தா எனக்கு வந்து கெஞ்சி லெட்டர்ல வந்து ஹாப்பி நியூ இயர்னு எழுதி தரீங்களா, எங்க அம்மா எனக்கு எழுதியே தர மாட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து ஏய் கானன் அமைதியாரு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா யோசிஃபுசா வந்து அந்த லெட்டரை வந்து எழுதி கொடுக்குறாங்க. அதை பார்க்குறப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னது இவர் லெஃப்ட் ஹேண்டடா அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வெளியில போய்க்கிருக்காங்க. சொன்ன ஹிரோமி வந்து யுகிகோ சித்தப்பா வந்து லெஃப்ட் ஹேண்டடாவா இருந்தாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்றப்ப கெடிகாசு வந்து பட் ஆனால் அவரோட காலில் அதே தழும்பு இருந்ததே அப்படின்னு சொல்றப்ப கெய்கோ வந்து ஒருவேளை அது ஃபேக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்லை இந்த ஃபோட்டோவை வச்சு பார்க்கும் பொழுது அவர் ரைட் ஹேண்டில் தான் க்ளவுஸ் மாட்டியிருக்காரு, ஸோ அவர் கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டடாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நான் வாங்கின சைனை பழைய சைனோட மேட்ச் பண்ணி பார்த்தேன், அது பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, ஸோ அவர் தான் கண்டிப்பாக யோசிஃபுசாவா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து ஏய் கானன் நீ அப்படியே உங்க அப்பா யுசாக்கு மாதிரியே திறமசாலியா இருக்க அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து அவனோட அம்மா மாதிரியும் தான் அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யுகிகோ வந்து அந்த கிணறு இன்னமும் இருக்கா, அங்கே தானே ஒரு விபத்து நடந்தது அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து என்ன விபத்து அப்படின்னு சொல்கிறப்ப ஹிரோமி வந்து என்னோட அம்மா 15 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு காணாமல் போயிட்டாங்க, நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், கடைசி அந்த கிணத்துல தேடும் பொழுது தான் அவங்களோட பாடியை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறப்ப கிடிகாசு வந்து மாமாவும் அத்தையோட ஞாபகமாக அந்த கிணத்தை அப்படியே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறப்ப யோசியுகி வந்து வேற யாரும் தவறி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி சுத்தி நான் தான் வேலி போட சொன்னேன், பட் ஆனா எங்க அம்மாவோட அண்ணன் வந்து நாங்க தான் எங்க அம்மாவை தள்ளி விட்டு கொலை பண்ணோம்னு சொல்லி எங்க மேல சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்றப்ப யோசியுகி வந்து அந்த கிணறுக்கு பக்கத்துல வந்து கமிலியா மரம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து எங்க அம்மாவோட வெட்டிங் பரிசா வந்தது, அம்மா வந்து அந்த பூவை பறிக்க போய் தான் தடுமாறி விழுந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து ஆமா அம்மாக்கு அந்த பூனா ரொம்ப பிடிக்கும், கடைசியா அவங்களோட கையில அந்த பூ இருந்ததை நாங்க எல்லாரும் பார்த்தோம், பட் ஆனா எங்க அம்மாவோட அண்ணன் தான் அதை ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கெய்கோ வந்து பட் ஆனா அவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப சொன்ன ஹிரோமி வந்து ஒருவேளை அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப யோசியுகி வந்து ஒருவேளை அவர் பங்கு கேட்டு நாளைக்கு வந்திருந்தாருன்னா அப்படின்னு சொல்றப்ப கெடிகாசு வந்து அதுக்கு உரிமை இருக்கா என்ன அப்படின்னு சொல்றப்ப மச்சிகோ வந்து கண்டிப்பா இருக்கு, அவரோட பழைய வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கு நாளைக்கு கண்டிப்பா அவர் வரலாம், சரி நான் என்னோட ஃப்ரெண்டோட வெட்டிங் பார்ட்டிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சொன்ன கானன் வந்து அங்க யாரும் நின்னுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது திடீர்னு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. சொன்ன கானன் வந்து அவனோட முகத்தை மறைச்சிருந்தான் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டே எல்லாரும் அவரை போய் செக் பண்ண போறாங்க, பட் ஆனா எங்கேயுமே யாருமே இல்ல. சோ அடுத்து நைட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா டின்னர் வந்து தயாராகி இருக்கு. சொன்ன யுகிகோ வந்து இந்த சாப்பாடு அருமையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அம்மா நீங்க என்ன அப்படியே டேரா போடலாம்னு நினைச்சீங்களா, உங்களோட பிளானா அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து ஏன் அதுல உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு கால் வருது. சொன்ன மச்சிகோ வந்து ஏய் ஹிரோமி குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி போட்டனா அந்த விறகு வந்து ஷெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. சொன்ன ஹிரோமி வந்து அம்மா வந்து குடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப யோசியுகி வந்து எப்படித்தான் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியுதோ அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா யோசிஃபுசா அப்புறம் கார்லோஸ் அங்க வந்துக்கு இருக்காங்க. என்ன டின்னருக்கு எனக்கு விஷத்தை கலக்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப யோசிஃபுசா வந்து நான் குளிக்கணும் அதுக்கு தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சுடுதண்ணியில விறகு எரிக்கிறதுக்காக ஹிரோமி போய்க்கிருக்காங்க. ஸோ ஹிரோமி யுகிகோவும் வந்து தண்ணி சூடா இருக்கான்னு செக் பண்ணிக்கிருக்காங்க. சொன்னி கானன் வந்து இந்த சின்ன பாத்துல அந்த தாத்தாவும் கார்லோஸும் எப்படி குளிக்க போறாங்களோ அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா யோசிஃபுசா வந்து குளிக்க போறாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மச்சிகோ வந்து கால் பண்றாங்க, விறகுலாம் எடுத்தாச்சா
எடுத்தாச்சா அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து எடுத்தாச்சு, சித்தப்பாவை கூட குளிக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப மச்சிகோ வந்து நான் பார்ட்டி முடிஞ்சு 11 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா யோசிஃபுசா வந்து குளிச்சுட்டு வந்துடுறாரு. அடுத்ததா கெய்கோ வந்து குளிக்க போறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் கடைசியா யுகிகோ வந்து குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சுடுதண்ணில சூடு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அதை சரி பண்றதுக்காக ஹிரோமி வந்து போய்க்கு இருக்காங்க. ஸோ திடீர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹிரோமியோட அலறல் சவுண்டு கேட்குது. ஸோ எல்லாருமே வெளியில வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து கண்ணாடி போட்டு யாரோ ஒரு நபர் அங்க நிக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது கண்டிப்பா நான் பார்த்த அந்த நபரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து அந்த கிணறுக்குள்ள இருக்க வேண்டிய வாளி வந்து மேல இருக்கிறத பாக்குறான். சொன்ன எல்லாரும் வேக வேகமா அந்த கயிறை வந்து மேல் நோக்கி இழுக்கிறாங்க. அதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா மச்சிகோவோட பாடி வந்து வெளியில வருது. ஸோ அதை பார்த்ததும் எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்ன கிடிகாசு வந்து ஒருவேளை இது தற்கொலையா இருக்கலாமா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து பாடியை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிருக்கான். இல்ல இவங்களோட நெஞ்சில யாரோ கத்திய வச்சு குத்திருக்காங்க, அதுல தான் அவங்க இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப யோசியுகி வந்து என்னது இது கொலையா அப்படின்னு சொல்றப்ப கிடிகாசு வந்து யார் அதை பண்ணது அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து மச்சிகோ வந்து கடைசியை கால் பண்றப்ப நான் தான் குளிக்க போனேன், ஆனா நானும் 10 நிமிஷத்துல வந்துட்டேனே, வேற யாராச்சும் ரூம்ல இருந்து வெளியே போனாங்களா அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து யாரும் வெளியே போகல அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து இல்ல வேற யாரோ இருக்காங்க, ஹோட்டல்ல இருந்து வீட்டுக்கு கார்ல வர்றதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும், அப்புறம் எப்படி இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து நீங்க எல்லாரும் ஏமலையும் சந்தேகப்படுறதுன்னு படலாம் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து மச்சிகோவோட ஜஸ்ட் பாக்கெட்டை வந்து செக் பண்றான். அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா கமிலியா பூ இருக்கு. சொன்ன கானன் வந்து சோ அப்படி பார்த்தா கில்லர் 15 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்ட ஹிரோமியோட அம்மாவோட அண்ணனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் டீம் அங்க வந்துடுது. சொன்ன டிடெக்டிவ் யாமாமுரா வந்து போலீஸ் ரிப்போர்ட்டை வந்து எழுதிக்கிருக்காரு. சொன்ன ஆபீசர் வந்து சார் கொலைக்கான எந்த ஆயுதமும் கிடைக்கல அப்படின்னு சொல்றப்ப யாமாமுரா வந்து சோ நைட்டு 10 மணிக்கு தான் அந்த பாடியை பாத்தீங்க அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து ஆமா அந்த கிணத்துல இருந்த வாளி வந்து மேல இருந்தது, அதை இழுக்கும் பொழுது கயிறுல சுத்தப்பட்டு தான் உங்க பாடியை பார்த்தோம் அப்படின்னு சொல்றப்ப யாமாமுரா அதை கேட்டதும் ஷாக் ஆயிடுறாரு. இந்த கூட்டத்துல இருக்க ஒரு ஆள் தான் கில்லரா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து பட் ஆனா அவங்க 9 மணிக்கு கால் பண்ணி வெட்டிங் பார்ட்டியில இருந்ததா சொன்னாங்க, அந்த டைம்ல அவங்க கார்ல வந்திருந்தாலும் நாங்க எல்லாருமே டின்னர் ரூம்ல தானே இருந்தோம் அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து நான் குளிச்ச அந்த டைத்துல தான் கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப யாமாமுரா வந்து அப்ப நீங்க தான் கில்லரா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து பட் ஆனா இவங்களை பார்த்தது இன்னைக்கு தானே முதல் தடவை அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து சார் அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவள் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து நேத்து தான் வந்தா அப்படின்னு சொல்றப்ப யாமாமுரா வந்து நீங்க யுகிகோ ஃபுஜிமினி தானே, நீங்க ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ், நான் உங்களோட எல்லா ஷோவும் பார்த்திருக்கேன், குறிப்பா சொல்லணும்னா த டேஞ்சரஸ் போலீஸ்மேன் ஒரு ஸ்டோரி, அதுல இன்ஸ்பயர் ஆகி தான் நானே போலீஸ் ஆனேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இவர் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து ஹிரோமி மச்சிகோ கால் பண்றப்ப அவங்க எங்க இருந்ததா சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து அவங்க பார்ட்டி ஹால்ல தான் இருந்தாங்க, அந்த சவுண்டு கேட்டதே அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கண்ணாடி போட்டு கார்ப்பு கட்டி இருந்த நபர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப யாமாமுரா வந்து அது யாருது அப்படின்னு சொல்றப்ப யோசியுகி வந்து அது என்னோட அம்மாவோட அண்ணனா தான் இருக்கணும், அவருக்கு எங்க எல்லாருமே பிடிக்காது, எங்க அம்மாவை நாங்க தான் கொலை பண்ணோம்னு அவர் நினைச்சாரு அப்படின்னு சொல்றப்ப கெய்கோ வந்து பட் ஆனா அதுக்கும் மச்சிகோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்றப்ப யோசியுகி வந்து ஒருவேளை இருட்டுல ஆள் தெரியாம கூட அவர் கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மச்சிகோவோட பாக்கெட்ல வந்து கமிலியா பூ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாடியை வந்து கானன் ஓபன் பண்றான். சோ அதை பார்த்தது யாமாமுரா வந்து ஷாக் ஆயிடுறாரு. இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன், இந்த டெட் பாடி இப்பதான் நான் முதல் முறையா பாக்குறேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இவர் எப்படி கேஸை சால்வ் பண்ண போறாரோ அப்படின்னு சொல்றப்ப யாமாமுரா வந்து சோ மச்சிகோ ஹோட்டல்ல இருந்து டாக்ஸில வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து அவங்ககிட்ட கார் இருக்கு பட் ஆனா அந்த கார் எங்க இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்றப்ப ஒரு ஆபீசர் வந்து சார் காட்டு பகுதிக்குள்ள ஒரு காரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த கார் கிட்ட போயிடுறாங்க. சொன்ன யோசியுகி வந்து கில்லரோட பிளானே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றப்ப யாமாமுரா வந்து கார்ல வந்து கேஸ் தீர்ந்து போயிருக்கலாம், அவங்க நடந்து வர்றதுக்காக வரும்பொழுது கில்லர் வந்து கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து இல்ல கார் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சாவி கூட உள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இங்க ஒரு எம்டி கேசட் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பாத்துக்க இருக்கான். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. சொன்ன யாமாமுரா வந்து இன்னைக்கு எல்லாரும் இங்கே தூங்குங்க, உங்களுக்கு பாதுகாப்பா எல்லா ஆபீசர்ஸும் இங்கே தூங்குவாங்க அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து ஏய் சினிச்சி நீ ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல இதுக்கு இடையில பல மர்ம முடிச்சுகள் இருக்கு, அந்த காரை வந்து எதுக்காக காட்டுக்குள்ள நிப்பாட்டினாங்க, அந்த சன்கிளாஸ் போட்டிருந்த நபர் யாரு, அந்த கார்ல இருந்து எம்டி கேசட்ல இருந்த உண்மையான கேசட் எங்க, கிணறுல எதுக்காக பாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பல விஷயங்கள் உறுத்துது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது என்ன ஸ்டோர் ரூமா அப்படின்னு
சொல்லிட்டு வேக வேகமா அதுக்குள்ள போறான். சொன்ன யுகிகோ வந்து எதுவும் சத்தம் போட்டுறாத, தூங்கிக்கு இருக்கவங்க எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானன் வந்து கூட்டு போய்க்கிருக்காங்க. அதே சமயம் அந்த பில்டிங்க்கு மேல இருக்க பில்லர்ல வந்து அந்த அடையாளம் தெரியாத ஸ்கார்ப் போட்டிருந்த நபர் வந்து ஸ்மோக் பண்ணிக்கிருக்காரு. ஸோ அடுத்த நாள் காலையில பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் வந்து சார் கொலைக்கான ஆயுதம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றப்ப அது ஒரு கிச்சன் நைஃப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிருக்காங்க. சொன்ன கானன் வந்து அந்த கத்திக்கு முனையில ஏதோ ஒரு பிளாஸ்டிக் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அந்த ஆஃபீஸர் வந்து அது வந்து ஒரு லேடி ரெயின் கோட்ல இருக்கிற ஒரு பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா யாபுச்சியோட உயிரை வாசிக்கிறதுக்கான வக்கீல் வந்துடுறாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா யோசியுகி வந்து என்னது உயிரை வாசிக்கிறதுக்கு லேட் ஆகுமா அப்படின்னு சொல்றப்ப யாமமுரா வந்து ஆமா கில்லரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா யோசிஃபுசா வந்து எதுக்கு எல்லாரும் சத்தம் போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப யோசியுகி வந்து எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்றப்ப சொன்னி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிருக்காங்க. சொன்ன யோசிஃபுசா வந்து யோசியுகியோட கையை திருப்பி அவரை வந்து லாக் பண்ணிடுறாரு. ஸோ அதை பார்க்குறப்ப கானன் வந்து ஷாக் ஆயிடுறான். யாமமுரா வந்து ஓகே ஓகே போலீஸ் பாதுகாப்போட உயிரை வாசிக்கலாம் சந்தோஷமா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா யுகிகோ வந்து இது வந்து பிரசீலியன் ஜுஜுட்சு ஆச்சே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இவர் உண்மையிலே ஒரு பலசாலி இருக்கும் பொழுது எதுக்காக கார்லோஸை பாடி கார்டா கூட்டு வரணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நைட் ஆகிடுது. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வக்கீல் வந்து உயிரை வந்து வாசிக்க போகும் பொழுது கானன் வந்து ஏதோ டிக்கிங் சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது வக்கீல் வந்து ஒரு டேப் ரெக்கார்டரை வந்து எடுத்து வைக்கிறாரு. இதுல வந்து யோசிசிகாவோட உயிரை வந்து அவரே சொன்ன ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிளே பண்றாரு. பட் பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த விதமான சவுண்டும் கேட்கல. சொன்ன கானன் வந்து திரும்பி பார்க்கும் பொழுது அங்க இருக்க கபோர்டோட ஓட்டையில வந்து ஏதோ மினுமினுக்கிறது தெரியுது. சொன்ன கானன் வந்து சீக்கிரம் கீழே குடிங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஒரு அம்பு வேகமா வந்து போகுது. சொன்ன கேக்கோ வந்து அங்க இருக்க கேபினெட்ல இருந்து தான் அம்பு வந்தது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா டைமர் செட் பண்ண ஒரு கிராஸ் பவ் இருக்கிறது தெரியுது. சோனி எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சோனி ஹிரோமி வந்து ஒருவேளை அந்த சன்கிளாஸ் போட்டோனோட செட்டப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப கிடிகாசு வந்து கரெக்டா உயில் வாசிக்கிற டைம் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல வெளியில வந்து பாருங்களேன் அந்த அம்பு குத்துன இடத்துல பல மார்க் இருக்கு, அப்பனா கல்பிரிட் வந்து இதை பல தடவை ஒத்திக்க பார்த்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து இது கண்டிப்பா யோசிஃபுசாவை டார்கெட் பண்ணி தான் இருக்கணும், ஏன்னா லாயர் பக்கத்துல யாரு உட்காந்துருப்பாங்கன்னு கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து எனக்கு அந்த சன்கிளாஸ் போட்டிருந்த அந்த நபர் மேல தான் சந்தேகம் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வக்கீல் வந்து சாரி டேப்பை வந்து தலைகளை திருப்பி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து அந்த ஆரோவை ஃபிக்ஸ் பண்ணவே கண்டிப்பா இந்த கூட்டத்துல தான் இருக்கணும், எனக்கு ஏதாவது ஹிண்ட் கூட சினிச்சி அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து முடியாது அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து நீ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆபீசர் வராரு. பாத் ஸ்டவ் கிட்ட சார் ஒரு டேப் இருந்தது அப்படின்னு சொல்றப்ப கானன் அப்புறம் யுகிகோ வந்து வேகமா அங்க போயிடுறாங்க. எங்க டேப் இருந்தது அப்படின்னு சொல்றப்ப அந்த ஆபீசர் வந்து இந்த விறகு மேலதான் இருந்தது அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து ஹிரோமி பல முறை இங்க வந்தாலே அப்படி இருக்கும் பொழுது டேப் எப்படி அவ கண்ணில் சிக்காம போனது அப்படின்னு சொல்றப்ப ஆபீசர் வந்து சார் அந்த கத்தியில வந்து ஒன்லி விக்டிமோட கைரேகை மட்டும்தான் இருந்துச்சா, அதுவும் அவங்க ரெண்டு கையில பிடிச்ச மாதிரி தான் இருந்ததா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எப்படி மச்சிக்கோ வந்து கத்தியை பிடிச்சு என்னத்தானே குத்தி இருந்தாங்கன்னா தலையில தானே கைரேகை விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த ஆபீசர் வந்து நாங்க ஹோட்டல்ல வந்து விசாரிச்சோம் சார், மச்சிக்கோ எப்ப கிளம்புனாங்கன்னு யாருக்குமே தெரியலையா அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து மச்சிக்கோ வந்து 11 மணிக்கு வர்றேன்னு சொன்னதா ஹிரோமி வந்து சொன்னா, அப்படி இருக்கும் பொழுது அவங்க எதுக்காக 10 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா யுகிகோ கீழ இருந்து ஒரு சிகரெட்டை வந்து எடுத்துக்கிருக்காங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த விறகு மேல இருந்த டேப்பை வந்து பிளே பண்றாங்க. ஸோ அதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா மச்சிக்கோவோட பார்ட்டியில நடந்த சவுண்ட் அதுல கேட்குது. சொன்ன கானன் வந்து மச்சிக்கோவை சுத்தி பல மர்ம முடிச்சுகள் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அம்மா நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும், உங்க வாய்ஸ் மூலியமா நான் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து அதுக்கு நான் ஒன்னும் உதவ மாட்டேன், நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணியா என்ன, நான் ஹிண்ட் கேட்கிறப்ப நீ கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சரி போங்க நான் என்னோட வழியிலே சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து வாட்ச் மூலியமா யாமமுராவை அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். சொன்ன யாமமுராவோட வாய்ஸ்ல வந்து கானன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். நடந்த எல்லா சம்பவங்களையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டாவதா நடந்த அந்த அம்பு மூலியமா யோசிஃபுசாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது கண்டிப்பா இங்க நிக்கிற கெய்கோவா தான் இருக்கணும், ஏன்னா அம்பு வந்த சமயத்துல எல்லாருமே யோசிஃபுசாவை பார்த்துக்கு இருக்கும் பொழுது கெய்கோ மட்டும்தான் அம்பு வந்த இடத்த
சரியா கேபினெட்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. சோ கண்டிப்பா அதை செட் பண்ணது கெய்கோ தான் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. சொன்ன கெய்கோ வந்து ஆமா யோசிஃபுசாவை பயன்படுத்தி ஓட வைக்கலாம்னு நினைச்சேன், பட் ஆனா அவரை நான் கொலை செய்ய நினைக்கல, சொத்துல ஒரு பங்கு மிச்சமாகும் தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றப்ப கிடிகாசு வந்து அப்ப எங்க அம்மாவை கொலை பண்ணதும் நீதானா அப்படின்னு சொல்றப்ப கெய்கோ வந்து இல்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அவங்க சொன்னது உண்மைதான், மச்சிகோவை கொலை பண்ணது அவங்க கிடையாது, இந்த கில்லர் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கானன் பேசுறத வந்து ஸ்டோர் ரூம்ல இருக்க அந்த சன்கிளாஸ் போட்டிருந்த நபர் வந்து ஒட்டு கேட்டுக்கு இருக்காரு. அதே சமயம் யோசியுகி வந்து மச்சிகோவை கொலை பண்ணது என்னோட அம்மாவோட அண்ணன் தானே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல அந்த கில்லர் இந்த ரூம்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப கிடிகாசு வந்து மச்சிகோ 9 மணிக்கு கால் பண்ணிட்டு எதுக்காக 11 மணிக்கு வரதா சொல்லணும், அதுக்கப்புறம் எப்படி அவங்க 10 மணிக்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து முதல்ல கால் பண்ணும் பொழுது மச்சிகோ சரியா 8 மணிக்கு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அங்க இருந்து வேகமா காட்டு பகுதிக்குள்ள 9 மணிக்கு காரை நிப்பாட்டினாங்க. அவங்க பார்க்ல ரெக்கார்ட் பண்ண அந்த ரெக்கார்டை ப்ளே பண்ணிட்டு தான் ஹிரோமிக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்பா அவங்க பார்ட்டில இருந்ததா எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக. ஏன்னா மச்சிகோ வந்து ஒரு நபர் தன்னை கொலை பண்ண வந்த கில்லர்னு ஃப்ரேம் பண்றதுக்காக தான் இந்த பிளான் பண்ணிருக்கணும். பட் ஆனா எதிர்பாராத விதமா அது கொலையில முடிஞ்சிடுச்சு. அந்த கமிலியா பூவை எடுத்து தன்னோட கோட்டுக்குள்ள வச்சது கண்டிப்பா மச்சிகோ தான். இந்த பார்ட்டில ரெக்கார்ட் பண்ண டேப்பை விறகு மேல வச்சதும் மச்சிகோ தான். அந்த டேப் எரிஞ்சிரும்னு அவங்க நினைச்சாங்க, பட் ஆனா அது நடக்கல. சோ மச்சிகோவை கொலை பண்ணது இங்க இருக்கிற இந்த யோசிஃபுசா தான் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவருக்கு பிரேசிலியன் ஜுஜுட்சு தெரியும். சோ மச்சிகோ வந்து கத்தி எடுத்து மிரட்ட வந்தது தெரியாம அந்த கத்தி மூலியமாவே திருப்பி அவங்களோட நெஞ்சிலேயே குத்திட்டாங்க. ஆனா அந்த பாடி அவர் மறைக்க ட்ரை பண்ணதுதான் ஒரு மிகப்பெரிய குற்றம் ஆயிடுச்சு. யோசிஃபுசாக்கு வந்த மிரட்டல் கடிதங்கள் எழுதினது எல்லாமே மச்சிகோ தான். சொத்துல ஒரு பங்கு மிச்சமாகும்னு அவங்க பிளான் பண்ணாங்க. யோசிஃபுசாவும் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் அதை பண்ணாரு. பட் ஆனா அந்த பாடியை மறைக்க ட்ரை பண்ணதா ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்றப்ப திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரூம்குள்ள வந்து சன் கிளாஸ் போட்டிருந்த அந்த நபர் வந்து உள்ள வராரு. சோ அவரை பார்த்தது எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்ன அந்த நபர் வந்து முதல்ல அந்த ஒயில இருக்க டேப்பை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொல்றப்ப யாபுச்சியோட அந்த ஒயில வந்து ப்ளே பண்றாங்க. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா என்னோட சொத்துக்களை வந்து என்னோட 6 வாரிசுகளுக்கும் வந்து நான் பிரிச்சு தரேன். என்னோட ஒய்ஃப் மச்சிகோ, என்னோட மகளான ஹிரோமி, அவளோட ஹஸ்பண்டான கிடிகாசு, என்னோட பையனான யோசியுகி, அவனோட ஒய்ஃபான கெய்கோ, கடைசியா கார்லோஸ் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னது கார்லோஸா அப்படின்னு சொல்றப்ப யோசியுகி வந்து இவனோட பேர் எதுக்கு அப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து ஆமா அப்பா எதுக்காக சித்தப்பா யோசிஃபுசாவோட பேரே சொல்லல அப்படின்னு சொல்றப்ப அந்த சன்கிளாஸ் போட்டிருந்த நபர் வந்து ஏன்னா அவர் உண்மையான சித்தப்பாவே கிடையாது, அவர் கார்லோஸை பாதுகாக்க வந்த ஒரு பாடி கார்டு தான் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சொன்ன ஹிரோமி வந்து யார் இந்த கார்லோஸ் அப்படின்னு சொல்றப்ப சன்கிளாஸ் போட்டிருந்த நபர் வந்து கார்லோஸ் வந்து உண்மையான யோசிஃபுசாக்கும் பிரேசிலியன் உமனுக்கும் பிறந்த அவங்களோட பையன். கிடிகாசு வந்து இதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க டிடெக்டிவ் அப்படின்னு சொல்றப்ப அந்த சன்கிளாஸ் போட்டிருந்த நபர் வந்து நான் ஒன்னும் டிடெக்டிவ் கிடையாது, என்னோட பேரு யுசாக்கு கூடோ, நான் ஒரு மிஸ்ட்ரி நாவல் ரைட்டர் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னது அப்பாவா அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து முகத்தை திருப்பிக்கிடுறாங்க. சொன்ன கிடிகாசு வந்து என்ன சொல்றீங்க, அவரோட காலில் தழும்பு இருந்ததே, அவரோட ஹேண்ட் ரைட்டிங் கூட ஒத்து போனதே அப்படின்னு சொல்றப்ப யுசாக்கு வந்து அவருக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தது உண்மையான யோசிஃபுசா தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட சூறாவளியில தான் அவரோட கால் வந்து அடிபட்டுச்சு. அதை அந்த பெரியவர் வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. கடைசியா கார்லோஸுக்கு ஒரு பங்கு தரதா சொல்லி தன்னோட அண்ணன் எழுதின லெட்டரை வந்து யோசிஃபுசா பார்த்தாரு. பட் ஆனா அந்த சமயத்துல உயிரோட இருப்பாருன்னு நம்பல. அதனாலதான் இந்த வயசான பெரியவரை தன்னை மாதிரி அனுப்புனாரு. யோசிஃபுசா வந்து தன்னோட அண்ணனுக்கு எழுதின லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லெட்டரையும் வந்து காட்டுறாரு. தன்னோட மாஸ்டருக்கு பண்ண சத்தியத்துக்காக தான் கார்லோஸை பத்திரமா இவர் பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றப்ப யுசாக்கு வந்து நான் சொன்னது எல்லாமே சரிதானா கிக்கன் டனாகா அப்படின்னு சொல்றப்ப அந்த பெரியவர் வந்து நீங்க சரியா தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்றப்ப சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெகுரி அங்க வந்துடுறாரு. சோ டனாகாவா வந்து கன்மா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டோக்கியோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒப்படைச்சிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கார்லோஸை வந்து எல்லா குடும்ப உறுப்பினர்களும் அவங்களோட குடும்பத்துல ஒருத்தனை ஏத்துக்கிறாங்க. சோ கார்லோஸோட பங்கவும் வந்து அவனுக்கு கொடுக்க ஒத்துக்கிறாங்க. சோ கெய்கோவையும் டனாகாவையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ அடுத்த நாள் காலையில பாத்துக்கிட்டீங்கன்னா யுசாக்கு வந்து நீ பேசின விஷயங்களை கேட்டுதான் இந்த எல்லா விஷயங்களையும் நான் கண்டுபிடிச்சேன், ஆகாச உனக்கு கொடுத்த டைல ஒரு மைக்ரோஃபோனை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா யுகிகோ வந்து என்ன என்னை ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு சொல்றப்ப யுசாக்கு வந்து யுகிகோ நீ தயாரா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை வந்து தூக்கி போடுறாரு. ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பைக்ல யுகிகோ யுசாக்கு கூட கானன் 3 பேர் ஏறி அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ அந்த இடத்துலயே பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. ஸோ அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மோரிசன் வீட்டுக்கு கீழே வந்து நம்ம கானனை வந்து இறக்கி விட்டுக்கு இருக்காங்க. சொன்ன யுகிகோ வந்து ராணு கேட்டதா சொல்லு
அவ உன் மேல பயங்கர கோவமா இருப்பா, பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றப்ப யுசாக்கு வந்து நீ அவளை பத்திரமா பாத்துக்கணும் சினிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஹே கானன், நான் ஆகாஷாட்ட எல்லா விஷயமும் கேட்டுட்டேன். நீ உன்னோட அம்மாவோட லாங் ட்ரிப் போறதா இருந்தா அந்த விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லல? நான் தினமும் அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணிட்டே வந்துக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சாரி ரான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நல்ல வேளை இந்த தடவை மாட்டாம தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்கேன். அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.